ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பணிவோடு வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் நாம் நமது அன்னையை பார்ப்போம். நமது அன்னையிடம் இதயபூர்வமாக நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். அதில் பக்தியும் பணிவும், நமது தியானத்தில் நாம் ஆழமான நிலையை அடைவதற்கும், எண்ணங்களற்ற நிலையில் நாம் சமநிலையில் எப்பொழுதும் இருக்கவும் நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். மெதுவாக கண்களை மூடி நமது அன்னையை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளது. தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை உணர செய்து அவைகளை விழிப்புணர்வு அடைய செய்வதன் மூலமாக எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான நிலையில், அமைதியான நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லுவோம். நமது இதயத்திலிருந்து நமது கவனம் மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு செல்லும் பொழுது நாம் பரமாத்மாவின் இணைப்பை உணர்வோம். கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து நம்முடைய குண்டலினி தாயை எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளுவோம். நமது இதே நிலையில் நமது கவனம் சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति मा
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தூய்மையான விருப்பத்தை தங்களிடம் சமர்ப்பிக்கிறோம். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி, தங்கள் அருளால் நாங்கள் உலக ஆசைகளிலிருந்து விடுதலையாகியுள்ளோம். எங்களின் இறந்த காலத்தின் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளோம். தாயி, எங்களின் ஒரே தூய்மையான விருப்பம் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருத்தலே ஆகும். தாயி, தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, எங்களின் இடப்பகுதியில் நாங்கள் அமைதியை உணர்கிறோம். இந்த அமைதியை நாங்கள் சுழுமுனை நாடியோடு ஒன்றிணைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது இடநாடியில் மட்டும் வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயி, தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தின் கவலைகளிலிருந்து விடுபட்டுள்ளோம். தாயி, அனைத்தையும் செய்பவரான தாங்களே அதனை அனுபவிப்பவராகவும் இருக்கிறீர்கள். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயி, தயவு செய்து எங்களின் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயி, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயி, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையானது எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒன்றிணைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்கிறோம். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் விருப்பம் தங்களால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களின் அகங்காரம் தங்களால் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதியை எங்களின் சுழுமுனை நாடியில் உணர்கிறோம் அம்மா. நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவின் உண்மை நிலைப்பாட்டை எங்களுக்கு உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிசக்தி. தங்களின் தெய்வீக தன்மையை நாங்கள் உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலை எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களுள் அமைதியை உணர்வதற்கும் எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது அவர் ஏற்படுத்துகின்ற அந்த ஓசையை உணரும் அளவிற்கு நாங்கள் எங்களின் தியானத்தில் ஆழமான நிலையில் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. எங்களுக்கு நிரானந்த நிலையின் முக்கிய சாராம்சத்தை உணர்த்த வேண்டும் அம்மா. எங்களுக்கு தியானத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கு எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய், நாங்கள் உங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता
गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशवं कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम्। एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களின் கருணையால் நாங்கள் அமைதி நிலையில் இருக்கிறோம், திருப்தியாக இருக்கின்றோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எங்களை சுயம் குருவாக மாற்றி எங்களின் குரு தத்துவத்தையும் மேம்படுத்தி இருக்கிறீர்கள். தாயே, எங்களின் நன்றிகளையும் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்கிறோம். நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ சாந்தி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சாந்தி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நமது நாபி சக்கரத்திலும் பவசாகரத்திலும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். தாயே, எங்களின் தாயும்
தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்கள் எங்களின் நலத்தின் மீது அக்கறை உள்ளவராவீர். எங்களின் எண்ணங்களை தயவு செய்து சலனமற்ற நீரைப் போல் அமைதியாக்குங்கள். தாயே, நாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் பயணிப்பதற்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணமாகும். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி பாதுகாப்பு உணர்வை தருகிறது. தங்களின் அன்பை நாங்கள் உணரும் பொழுது அதில் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வில் தாயே, எங்களை நாங்களே கண்டறிய வழிவகை செய்கிறீர்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் தங்களையும் உணர்கின்ற அந்த நிலையில் எங்களின் எண்ணங்கள் மட்டுப்படுகிறது. எங்களின் தியானத்தின் ஆழத்தை உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அன்பு நிலை மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக மட்டும் நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிப்பதுடன் எங்களை மன்னிக்கின்ற அந்த நிலையை உணர்கிறோம் அம்மா. நாங்கள் எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சரணடைய வைக்கிறோம். தாயே, நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்களின் அருளால் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைப்பு நிலையை நாங்கள் உணர்கிறோம். சுழுமுனை நாடியிலும் எல்லா சக்கரங்களிலும் உள்ள அமைதி நிலையை தங்கள் அருளால் நாங்கள் சகஸ்ராரத்தில் உணர்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் முழு அமைதி நிலையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். தாயே, எங்களின் இந்த அமைதி நிலை தொடர்ந்து இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள்
நான் எனது என்ற அனைத்தையும் இந்த நிலையில் எங்களிடமிருந்து மறைந்துவிட்டு நாங்கள் என்ற கூட்டுணர்வோடு எங்களின் இந்த தியான நிலையில் நிலைத்திருக்கிறோம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் தியானத்தினுள் இருக்க மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இந்த ஆன்மீகத்தின் பயணமானது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பயணம். நமது இதயபூர்வமான விருப்பம் நாம் ஆதி சக்தியுடன் இணைந்து முழுமையோடு நிலைத்திருப்பதாகும். அந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்கு முழுமையான சரணடைதலும் தியானமும் மிக முக்கியம். இந்த நிலையை நமக்கு தர நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். மந்திரம் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது தியான நிலை தொடர்ந்து சில நிமிடம் இருக்கட்டும். सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम 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 प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम 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 प्रणाम। सहस्रार स्वामिनी कण कण में माँ तू बसी हो। कण कण में माँ तू बसी हो। कण कण में माँ तू बसी हो। हर कला में माँ तू छिपी हो। स्वर लय और शब्द का ज्ञान दो विद्यादायिनी प्रणाम प्रणाम प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम 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 प्रणाम। सहस्रार स्वामिनी श्री निर्मल मातु में प्रणाम। निर्मल मातु में प्रणाम। निर्मल मातु में प्रणाम।
நமது இதே தியான நிலையில் 1994 சஹஸ்ரார பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today is a unique combination of Mother's Day in many countries and Sahasrara Day for Sahajogis. I think this is the most important day in the history of human evolution. Because all other events, incarnations, and ventures in the spiritual atmosphere have been of no avail. On the contrary, they have gone into a kind of a cocoon which has no door, banging themselves against the walls, creating problems out of something very auspicious and extremely beautifully spiritual. It's not possible to find faults with the incarnations in whose names all the religions came. But this cocoon is the Mahamaya, I think. Cocoon is the one which is ignorance. We can say that Mahamaya does not create it. This cocoon is created by the basic ignorance of human beings and their misidentifications. So the human nature is such that it identifies itself easily with untruth. Anything that is truthful, human beings find it very difficult to compromise. The trouble with the truth is that it cannot compromise. So, all kinds of ignorance, all kinds of falsehood, all kinds of destructive forces gather together somehow or other to attract human mind. It is perhaps the ego of man that makes him feel so attractive to those things, because they all pamper his ego. As it is, the most difficult center that we have to cross is the center of Agya. This center is the one which takes us to either to the left or to the right if we try to push it too much. Thus we land up into the hold of ignorance, which is being looked after by Mahamaya. They say that at Sahasrara, when the goddess will appear, she will be a Mahamaya. Is it possible to be anything else as the world is today, to come on this earth? Any other type of incarnation would have been in great trouble. Because human beings in their ego are the highest in Kali Yuga, highest. So they are quite stupid. And they are capable of doing any harm, any kind of harm, any kind of violence to a divine personality. It is not at all possible to exist in this world as anything else but Mahamaya.
But it also acts upon the people who are seeking. It has many facets. By one facet, it covers your Sahasrara. The seekers are tested. If you are more enamored by people who are something odd, who wear odd dresses, who show odd things, as so many false gurus have done, or absurd or something very cheapish, that attracts the attention of human beings because of Mahamaya, or we can say that it is the Mahamaya which judges a person. Mahamaya is like a mirror. Whatever you are, you see yourself in the mirror. Mirror has no responsibility. If you look like a monkey, you look like a monkey. If you look like a queen, you look like a queen. It has no power or no intention of giving you wrong ideas or giving you something that is false. It is there, whatever is the truth. So in a way, to say that Mahamaya is the one which deludes us is wrong. On the contrary, when you look at the mirror, you see yourself as what you are. Now supposing you are a person who is, say, a very cruel person. Your face in the mirror will look like a cruel person. But the problem comes in when the Mahamaya acts. You don't see your image. You turn your face away from it. Don't want to see, don't want to know. You look at the mirror, you see something horrible, you just turn face, and you deny the truth. How can I be like that? I am not like that. I am very good. Nothing wrong with me. I have done nothing wrong. I am perfectly all right. Then the third aspect of Mahamaya is that you are again attracted towards it, in the sense that you again see your mirror. You go on seeing that mirror again and again. And you see the whole world also in that mirror. As a result, you start getting a feeling. What am I doing? Who am I? What is this world? Where am I born? And this is the beginning of your search. You don't feel satisfied with it. So it is a very great help of the Mahamaya. I have seen people who come to me for the first time. If they see me taking water like this, they say, how can she be something? She just needs water. Or if I am taking, say, Coca-Cola as you all take, they'll say, wow, how can she take Coca-Cola? She should never take anything like that. She should only take nectar. So the another aspect of Mahamaya is, say people come to see me, some of them start shaking like this. So they think, oh, we are great energy, that's why it's happening to us. It has happened with many people. So they get wrong impressions because of their own reactions to it. Their reaction is, wow, we went there, got all the energy, we were shaking. So we are something great.
This kind of a happening makes them more egoistic. But on the contrary, if they see somebody else shaking, it has happened, and ask them who you are. So they'll say, we are certified mad from such hospital. Then they will start relatively thinking, oh God, we are also mad or what? Why are we shaking? We should not shake. If they are certified mad and they are shaking and we are shaking, then they start relatively seeing things. On one side, there's a mad, certified mad shaking. Another side, you are shaking. So there's something wrong, definitely with you also. So the relative understanding helps to overcome that kind of a curtain that you have, that you do not want to face the truth. So, once it starts happening to you relatively, you see compared to other people. Yesterday, as you saw in the drama, compared to other people, we are really sane, wise, sensible, matured people. Once you see that relative ascent, then you start settling in Sahaja. Mahamaya is very important. Without that, you cannot face me, you cannot sit here, you cannot talk to me, you cannot get into the same car which is driving me, and also you cannot drive. Everything would be impossible. I would be hanging in the air somewhere, you will be all here, and it would be a big mess. I don't need to travel by train, I don't need to travel by car, I can just fly out to a station. I need not be for you, I can be just here in Nirakar, in formless form. But how to communicate? How to have a report? For that, one has to come in the form of Mahamaya. So that there's no fear, there's no distance, and one can come close and understand. Because if this knowledge has to be given, if realization has to be given, people have to at least sit before the Mahamaya. Otherwise, if they all run away, what's the use? So to create that human, extremely human personality, in the Sahasrara, she comes as Mahamaya. Sahasrara is the most powerful chakra because it is the 7 chakras combination and many others. With the Sahasrara you can do anything. You can manage the sun, you can manage the moon, you can manage the earth, you can manage the temperatures, everything. But through Mahamaya, things work out very normally. And they should work out normally. For example, somebody can say, Mother, there is atmosphere full of all these horrible ecological problems. Why don't you clear them? If it is cleared, people will go on producing. It is the problem of the human beings. And if it is corrected by me, they'll take it for granted. They have to face those problems. They have to change their habits. They have to understand that they are the one who are destroying themselves. Otherwise, if somebody is there just to cleanse it out, they will never change. Also, miraculously, one can do lots of things. One can say, Mother, as you solve the problems of surgeries,
Why don't you solve the problem of others? No. To solve their problem is not the end of my work, nor is the purpose. But to make them equipped so that they can solve their own problem, that's what I have to be. As I have said that, you have to be your own doctor. You have to be your own guru. Without Mahamaya, you cannot do it. Because she knows how far to go in correcting, how far to go in controlling. Because human beings at large have their own freedom. Sahaja-yogis have not that kind of a stupid freedom, but they have the freedom of the spirit. So to solve their problems is perfectly all right, because they must have more freedom and more freedom. But what's the use of giving freedom to other people who are going on and on and on without realizing what wrong they are doing to the whole world? So for them it is necessary to come to Sahaja-yoga, and that's why it's a Mahamaya Swarupa. Maybe if I had come as Mother Mary or Radha or somebody like that, they would have been all here very nicely singing songs and all that. That's not the point. Now you have to mature. You have to be something. You have to grow. For that, it is important that you have to come to Sahaja-yoga first of all. Then you have to grow in Sahaja-yoga. Otherwise, this Mahamaya will go on acting and playing tricks with you. Again taking water. Rumal de do. So they also once said so. That why does she need water sometimes? She should live on the air or something. It's a big play. Sahasrara, as you know, is Virata's area. Virat and Viratagra. Virata is Vishnu, who became Rama, then became Krishna, and then Virat. So, his is a Leela. His Leela Adhara, it's a play. And to make the play all right, one has to be in the form of Mahamaya. But there are so many loopholes also sometimes. People can discover things very easily. One of them is this Param Chaitanya. This Param Chaitanya acts, shows my photographs, exposes me in all kinds of unbelievable manners which has never happened. I am myself amazed the way it thinks of exposing me all the time. This time when we were in Brisbane, I took a photograph of a rainbow outside the ashram. And what appears there in the sky is very remarkable. It's going to come, that photograph too. It's a painting which I have always liked of mother and child, Madonna and the child. In the sky, that painting. Now can you beat that? How does it know that I love that painting and all that? And it was in the sky. So this Parama Chaitanya is trying to expose this Mahamaya Swarupa, just to make you understand what is Mahamaya. It is trying to express itself.
I have not in any way told or asked this Param Chaitanya to do any such things. But it is doing. Because it thinks that even now the people who are following Mother are not of that level as they should. Some of them do falter horribly. Surprisingly, how far they can go, I cannot believe. After coming to Sahaja Yoga, after seeing all my photographs, after everything else, they still can go to any limit of stupidity. That's a fact. So this is going on. I don't know how far this Param Chaitanya is spontaneously acting like this. But it shows one thing for definite, that it wants you to be perfectly settled down in your faith, which is not a blind faith. But most of these photographs can be challenged. Anybody who's an intellectual can find out some ways and methods and can challenge that you must have done this. But as Sahajogis, you know that we have done nothing of the kind, and it has come out. So what is the purpose? We don't show them to outsiders. We only show this to the Sahajogis. So what is the purpose? That Sahajogis should now try to understand that they have to grow. Now this growth has to be two-sided. One is yourself. How much time do I spend thinking about Sahaj? And how much about my personal life, my education, my business, my duties, my jobs, my family? Because it is important. As the brain has to think, and Virata is there. So in Sahasrara, how much energy do we use to think about Sahaj? How can we spread Sahaj? What should we do? What should we work it out? How much I should support? In which way? How it can be my every moment living? How I look at everything, I see Sahaj working in it. What is the Sahaj culture? Am I in the Sahaj culture? How much I am impressed by other cultures and fashions and things? And what have I to gain, to grow in my mental capacity to be a Sahaj? For example, a person who is a Sahaj personality, in everything is his Sahaj, in everything, whether it is flowers, carpets, lights, statues, pandal, anything. It sees the Sahaj. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.